Hi friends, welcome to Crown Tasty Samayal. இப்போ நம்ம பார்க்க போறது சட்னி, துவையல், ஊறுகாய் இப்படி எந்த பேர் வேணா வச்சு நம்ம கூப்பிட்டுக்கலாங்க. இது பாத்தீங்கன்னா இட்லி, தோசை, பணியார வகைகளுக்கும் சாதத்துக்கும் சைட் டிஷ்ஷா நம்ம தொட்டு சாப்பிட்டா ரொம்ப டேஸ்டியா இருக்கும். சூடான சாதத்துல ஒரு ஸ்பூன் இதை போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த ரெசிபியை 3 மாதம் வரைக்கும் நீங்கள் ரூம் டெம்பரேச்சர்லேயே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், கெட்டு போகாது. அவசரத்துக்கு கை கொடுக்கக்கூடிய இந்த துவையல் ரெசிபியை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த துவையல் செய்யறதுக்கு அடிகனமான கடாய் ஸ்டவ்வில் வச்சுட்டு ஸ்டவ்வை சுவிட்ச் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் தேவையான அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்து செஞ்சால் மட்டும்தான் இதனோட சுவை மனம் எல்லாமே கூடும். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுள்ள நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் காரத்துக்கு தேவையான அளவுள்ள காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 15 காஞ்ச மிளகாய் இருக்கும். குண்டு மிளகாயாக இருந்ததுன்னா இதை விட குறைச்சி சேர்த்துக்கோங்க. காரம் அதிகமாக இருக்கிற மிளகாயாக இருந்தாலுமே நீங்கள் குறைச்சி சேர்த்துக்கோங்க. காரம் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் மிளகாயோட காரத்துக்கு ஏற்ற மாதிரியும் சேர்த்துக்கணும். மிளகாய் இது போல் ஒரு கலரில் வந்த பிறகு இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. தேவைப்பட்டதுன்னா எண்ணெய் இதில் சேர்த்துக்கோங்க, ஆனால் நல்லெண்ணெய் மட்டும் பயன்படுத்துங்க. இப்போ தீயை ஃபுல்லாக குறைச்சி தான் வச்சுருக்கோம். அதில் ஒரு பெரிய எலுமிச்சப்பழம் அளவுள்ள புளியை சேர்த்துக்கலாம். புளியை சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே நல்லா கலந்து விடலாம். புளி நல்லா வறுபட்டு வரட்டும். புளியோட அந்த பச்சை மணம் மாறிடணும், ஆனால் புளி தீயக்கூடாது. இது போல் ஒரு பதம் வர வரைக்கும் வறுத்துட்டு புளியை எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் தேவைப்பட்டதுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைனா இதே எண்ணெயிலேயே ஒரு கைப்பிடி அளவுள்ள பூண்டு பற்கள் தோலெல்லாம் உரித்து எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. பூண்டு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி, உங்களோட கைப்பிடியில் எவ்வளவு வரும் அப்படிங்கிறதான் உரித்த பூண்டு. அதாவது ஒரு முழு பூண்டு நீங்கள் உரிக்கிறீங்க, ஒரு பெரிய சைஸில் இருக்க முழு பூண்டு உரிக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 2.5 பூண்டு இல்லை 3 பூண்டு உரிச்சிங்கன்னா இந்த அளவு பூண்டு பற்கள் நமக்கு கிடைக்கும். அதை சேர்த்துட்டு இது போல் வறுத்து எடுத்துக்கணும். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா காரம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, புளிப்பு கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இது பூண்டோட காரத்தன்மையை பொறுத்தது. இப்போ நான் சேர்த்தது ஒரு சாதாரண புளிப்புள்ள புளி, சாதாரண காரம் இருக்கிற மிளகாய், இதுக்கு கரெக்டான அளவாக இருக்கும். இது போல் பூண்டு வறுப்பட்ட பிறகு அதை எடுத்து தனியாக நம்ம ஆற வச்சிடலாம். பூண்டு நல்லா ஆறட்டும். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஏற்கனவே வறுத்த புளியை சேர்த்துக்கலாம். இந்த துவையலுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுள்ள கல்லுப்பு சேர்க்கிறேன். இந்த மிளகாயும் நல்லா ஆறிடுச்சு, அதனால் மிளகாயும் இதில் சேர்க்கிறேன். இதை சேர்த்துட்டு நம்ம அரைக்க போகிறோம். துளி கூட தண்ணியே விடக்கூடாது. தண்ணி விட்டு அரைக்கக்கூடிய துவையல் கிடையாது இது. தேவைப்பட்டதுன்னா நல்லெண்ணெய் இதில் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெய் காய்ச்சாத நல்லெண்ணெய் தான் நான் இதில் சேர்க்கிறேன். உங்களோட தேவைக்கு நல்லெண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இது போல் அரைச்சிக்கோங்க. ரொம்ப மையாக அரைக்கக்கூடாது, இது போல் திரியாக தான் இருக்கணும். இது போல் ஒரு பதம் வரைக்கும் நீங்கள் அரைச்சிக்கிட்டு இப்போ பூண்டு நல்லா ஆறி இருக்கும். அந்த பூண்டு பற்களை இதில் சேர்த்து அரைக்கணும். அதே போல் பூண்டு பற்களை சேர்த்துட்டு ரொம்ப மைய குழகுழப்பாக அரைச்சிடக்கூடாது, கொஞ்சம் திரியாக இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பூண்டு பற்களை சேர்த்து அரைச்ச பிறகு இது போல் நமக்கு கிடைக்கும். இப்போது இதில் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கூடுதலாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த துவையில் நீங்கள் எந்த ரெசிபி வேணாலுமே செஞ்சிங்கன்னா அதுக்கு சைட் டிஷ்ஷாக இதை பயன்படுத்திக்கலாம். தயிர் சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. தேவைப்பட்டதுன்னா நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் 3 மாதம் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா இதை விட கூடுதல் நல்லெண்ணெய் இதில் சேர்த்திங்கன்னா தான் இது கெட்டு போகாமல் இருக்கும். இந்த ரெசிப்பியை இதே அளவுகளில் நீங்களும் சமைச்சு சுவைச்சு பாருங்கள். இது போல் விதவிதமான சுவையான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு ஹாப்பியாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.